பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்படும் என்கிற அபாய சங்கை ஒன்றிய ஆட்சியாளர்கள் ஊதிக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அது உண்மையாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த டீசல் விலை உயர்வு காரணமாக மிகப்பெரிய நெருக்கடியை நம்முடைய மக்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். தங்கம் வாங்குறத ஏதோ டெய்லி 2 கிலோ தங்கம் வாங்கி வீட்டுல வைக்கிற மாதிரி பிரதமர் மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. தங்கம் வாங்குறத உடைச்சுக்குங்க, வெளிநாட்டுக்கு போக யார் அவருக்கு தான் முதல்ல அவரை சொல்லிக்கணும். ஒரு படத்துல வடிவேலு என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பிரதமருடைய பெரும்பாலான வெளிநாட்டு பயணங்கள் அவருடைய கார்பரேட் கூட்டாளிகளுக்காகத்தான் திட்டமிடப்படுகிறது என்பது ஏற்கனவே வந்த செய்தி. இந்த நீட் தேர்வு ஒரு தேவையில்லாத ஆணி. ஒரு உணவு நெருக்கடியை நாம் சந்திக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி தான் ஒரு அச்சமா இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த மதுக்கூர் ராமலிங்கம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். 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 மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வணக்கம் தோழர். உலகளாவிய போர் பதற்றம் காரணமா இந்தியாவுல பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்குன்னு செய்திகள் வெளியாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்படும் என்கிற அபாய சங்கை ஒன்றிய ஆட்சியாளர்கள் ஊதிக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அது உண்மையாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுல ஏற்கனவே சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டது. குறிப்பாக கடந்த வாரம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே வணிக பயன்பாட்டுக்கான அந்த சிலிண்டர் விலை ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இதனுடைய விளைவுகளை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். உணவு பண்டங்களினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. சாதாரண எளிய மக்கள் சாப்பிடக்கூடிய டீ, காபி போன்றவற்றின் விலை உயர்ந்திருக்கிறது. பல ஹோட்டல்கள்ல உணவு பண்டங்களின் விலை உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, சில பண்டங்கள் கிடைப்பதே இல்லை. பல்வேறு வகையான கட்டுப்பாட்டுகளை உணவு அந்த ஹோட்டல்கள் வைத்திருக்கின்றன. இந்த நிலையில தான் அனைவரும் மிகவும் ஒரு பேரிடியாக இந்த பெட்ரோல், டீசல் விலை உயர்வு என்பது ஒரு நியாயமாக நீங்களே கூட துவக்குகிற பொழுது என்ன சொன்னீங்கன்னா, உலகளாவிய போர் பதற்ற சூழல் காரணமாக பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்திருக்கிறது என்று நம்முடைய பொது புத்தியிலே நம்மை நம்ப வைத்து விட்டார்கள். அது உண்மையா என்றால் உண்மை. ஆனா இதற்கு முன்னால உலகத்துல போர் பதற்றம் இல்லாத நிலையில், கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்திருந்த நிலையில், குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து நாம் மலிவு விலையில் நம்முடைய நாடு இறக்குமதி செய்த நிலையில் ஏன் பெட்ரோல் விலை குறையவில்லை? பெட்ரோல் விலையை நாங்க தீர்மானிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்பதான் இது தீர்மானிக்கப்படுகிறது என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பன்னா போருக்கு முன்னால் உலக அளவில சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்த பொழுது ஏன் நம்முடைய இந்திய சந்தையில் பெட்ரோல், டீசல் விலை குறையவில்லை என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த போர் விஷயத்துல நம்முடைய அரசாங்கம், நம்ம ஒரு நீண்ட காலமாக கூட்டுச்சேரா கொள்கையை பின்பற்றி வந்த ஒரு நாடு நம்முடைய இந்திய திருநாடு. ஆனா இப்ப இந்த போர் விஷயத்துல, அதாவது ஈரானுக்கும் அதுக்கு முன்னால இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான அந்த போர் விஷயத்துல நம்முடைய ஒன்றிய அரசு ஒரு சார்பு நிலையை, குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. இன்றைக்கு அதன் காரணமாக ஈரான் இந்த நீரிணை என்பது மூடப்பட்டிருக்கிறது, சில நாடுகளுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில நம்முடைய நாடு அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய மக்கள் அதற்கான இது ஏதோ பெட்ரோல், டீசலோட நின்று விடாது. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொன்னா, இப்பவே காய்கறி விலை கடுமையாக உயர்ந்திருக்கு, மளிகை பொருள்களுடைய விலை உயர்ந்திருக்கு, சமையல் எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. சரக்கு போக்குவரத்து பெரும்பாலும் லாரியத்தான் நம்ம நம்பி இருக்கோம். இந்த டீசல் விலை உயர்வு காரணமாக மிகப்பெரிய நெருக்கடியை நம்முடைய மக்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். இது இப்போ ஒரு இயல்பா ஒரு கேள்வி வரும். இப்ப இவ்வளவு சர்வதேச சந்தையில
உயர்ந்திருக்கிற பொழுது நம்ம இது விலை ஏற்றாமல் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி என்பது வரும். விலையை ஏற்றாமல் இந்த மானியம் வழங்குவதன் மூலம் மக்கள் தலையில் இதுவரை கடுமையான வரி, கிட்டத்தட்ட உற்பத்தி செலவை விட கூடுதலான வரி போட்டு வசூலித்த அரசு இப்பொழுது அதனுடைய பலனை மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் இந்த விலை உயர்வை தவிர்க்க முடியும். அதுவும் இப்பொழுது பல்வேறு வாழ்க்கை செலவுகள் உயர்ந்திருக்கிற நிலையில இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ மானியம் வழங்குதுன்னு சொன்னீங்க. மானியம் வழங்குறதுன்னா எந்த மாதிரி தோழர் வழங்குவாங்க மோடி கவர்மெண்ட்? இல்ல, ஏற்கனவே நீங்க இடையில கவனிச்சிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால நாங்க வரிய குறைக்கிறோம். ஆனா அது அதனால மக்களுக்கு எந்த பலனும் ஏற்படாது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த வரி குறைப்பு காரணமாக ஒரு லாபம் ஏற்படும் அல்லது அவருடைய இழப்பீடு குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே எண்ணெய் வணிகத்துல இல்லை. நிறைய அம்பானியினுடைய நிறுவனங்கள், அதானியினுடைய நிறுவனம் உட்பட பல நிறுவனங்கள், பல கார்ப்பரேட் நிறுவனங்கள், பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்திய எண்ணெய் சந்தையில இருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? ஒருவேளை இழப்பு ஏற்படுகிறது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு என்று சொன்னால், கொஞ்சம் நீங்க மானியம் கூட வேணாம், கொஞ்சம் வரியை குறைத்து கொண்டாலே, ஏற்கனவே கடுமையான வரி என்பது சுமத்தப்படுகிறது. அந்த வரியை சற்று குறைத்தாலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும். ஏன் ஏற்கனவே நீங்க முதலாளிகளுடைய நலனுக்காக வரியை குறைத்தது போல இந்த முறை கொஞ்சம் பொதுமக்களுக்காக வரியை குறைக்கலாம். ஏன்னா இப்போ 100 ரூபாயை தாண்டி போகிற பொழுது இன்னும் கடுமையான ஒவ்வொரு டூ வீலரு பிரதமர் கூட சொல்லியிருக்காங்க, நீங்க கார் பயணத்தை குறைச்சிக்கோங்க, வெளிநாட்டு பயணத்தை குறைச்சிக்கோங்க, தங்கம் வாங்குறத ஏதோ டெய்லி 2 கிலோ தங்கம் வாங்கி வீட்டுல வைக்கிற மாதிரி பிரதமர் மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்க, வெளிநாட்டுக்கு போக யார் அவருக்கு தான் முதல்ல அவரை சொல்லிக்கணும். ஒரு படத்துல வடிவேலு என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்லும் போதே ஒண்ணு ஞாபகம் வருது. அதான் வெளிநாடுகளுக்கு போறதை குறைச்சுக்கோங்கன்னு சொல்ற மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணத்துக்கு தனி விமானத்துல போறாரு. இதை எந்த கணக்குல சேர்க்கறதுன்னு தெரியலன்னு மீம்ஸ் கூட போட்டுட்டு இருந்தாங்க. அதை கூட பார்த்தோம் தோழர். அவரும் கொஞ்சம் முன்னுதாரணம். நாட்டினுடைய தலைவர்கள் பொதுவாக முன்னுதாரணமாக இருப்பது. இப்ப நான் கூட என்னுடைய இந்த வெளிநாட்டு அவர் கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, நான் என்ன என்னுடைய சொந்த சுற்றுலாவா போறேன், நாட்டு மக்களுடைய நலனுக்காகத்தானே போறேன்னு சொல்லுவாரு. ஆனா நம்முடைய பிரதமருடைய பெரும்பாலான வெளிநாட்டு பயணங்கள் அவருடைய கார்ப்பரேட் கூட்டாளிகளுக்காகத்தான் திட்டமிடப்படுகிறது என்பது ஏற்கனவே வந்த செய்தி. எனவே சிக்கனம் என்பதை பொதுமக்களுக்கு மட்டும் தர்ம உபதேசம் செய்யாமல் ஒன்றிய அரசும் அதை பின்பற்றினால் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது. நான் முதல்ல சொன்னது போல மானியம் கொடுக்காவிட்டால் பரவாயில்ல, ஒன்றிய அரசு சற்று வரியை குறைக்க. இப்ப பல்வேறு வகையான நெருக்கடிகள் இப்பவே கல்வி ஆண்டு ஜூன்ல துவங்க போகுது. அதுவெல்லாம் நேரடி வகுப்பா நடக்குமா? உலகம் பூரா நீங்க சிங்கப்பூர் பிரதமர் கூட ஜனாதிபதி கூட சொல்லியிருக்காங்க, ஒரு உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி இருக்குங்கிறது உண்மைதான், அது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய பாதிப்பு யார் தாங்கிக் கொள்வது என்று யோசிக்கிற பொழுது ஏற்கனவே நொந்து நூலாகி கிடக்கிற பொதுமக்கள் இதை தாங்குவதற்கான சக்தி இல்லை என்பதால் தான் நம்ம இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மறுபரிசீலனை பண்ணோம். அதுபோல இப்ப இது மட்டும் இல்ல, இப்ப நிறைய எல்பிஜி இதுக்கு வாகனங்கள் போக்குவரத்து அதுவும் கடுமையா விலை உயர்ந்தது. பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கான அந்த எரிவாயு அதுவும் இன்னும் பாத்தீங்கன்னா அது கிடைக்காதுன்னு சொன்னாங்க, கிடைக்குது. ஆனா அதனுடைய விலையும் உயர்த்தப்பட்டிருப்பது எல்லாமே பயணத்தை கடுமையாக்கும், வீட்டினுடைய சமையல் அறையில ஒரு நெருக்கடியை உருவாக்கும். மொத்தத்துல இது தவிர்க்கப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே சமயம் நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாய்மாமன் சீரு, புதுப்பெண்களுக்கு தங்கம்னு எக்கச்சக்கமா சொல்லியிருந்தாரு. இப்போ மோடி கவர்மெண்ட் 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் இதெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி இதெல்லாம் போலி வாக்குறுதியா பார்க்கலாமா? இல்ல இந்த தடைகளாம் தாண்டி விஜய் அவர்கள் இதை நிறைவேற்றி கொடுத்துருவாரா? இல்ல, ஏற்கனவே நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அந்த பதவி ஏற்ற உரையிலேயே கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை முன்னாள் முதல்வர் மறுத்திருக்காரு, முன்னாள் துணை முதல்வர் மறுத்திருக்கிறார். அந்த விவாதத்தை அவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட போறதா சொல்றாங்க. அப்ப நம்ம ஆய்வுபடுத்தலாம். ஆனா
இப்ப வந்து இது தங்கம் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள்னு பிரதமர் சொல்றாங்க. ஏற்கனவே தாவேகாவினுடைய வாக்குறுதியில பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்ப உடனடியா ஆட்சிக்கு வந்த உடனேயே அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விடுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. குறிப்பா வந்து ஒரு பதட்டம் இருந்தது. இந்த மாதம் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதான்னு இன்னைக்கு வந்து அது கிரெடிட் ஆயிருக்கு, நல்லது. ஏன்னா அது பல குடும்பங்கள்ல அது தவிர்க்க முடியாத விஷயமா மாறி இருக்கு. 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த திட்டங்களை எல்லாம் எப்படி முதல்வர் நிறைவேற்ற போகிறார், இந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதோடு இணைத்து பார்க்க வேண்டியதில்லை. பிரதமர் வந்து நாளைக்கே வந்து தமிழ்நாடு அரசு தங்கம் வாங்கி எல்லாருக்கும் தாய்மாமன் சீர் தரப்போறது இல்லை. இது வந்து இது ஒரு பொதுவான வாக்குறுதியாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அது எப்படி ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றுகிறேன்னு சொல்றாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அரசினுடைய வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுகிறார்கள் என்பதை வெயிட் அண்ட் சி என்று சொல்வார்களே, அப்படி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்னு தான் எனக்கு தோணுது. இப்படியே இந்தியா போய்கிட்டு இருந்தா ஒரு பொருளாதார சிக்கல்ல சிக்கி பக்கத்துல இருந்த இலங்கை நாடு மாதிரி நம்ம நாடும் ஆகிருமோ அப்படிங்கிற செய்திகளும் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு உலகளாவிய நெருக்கடி. ஒரு எரிபொருள் நெருக்கடி என்பது இதுக்கு மாற்று எரிபொருள்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பெட்ரோல், டீசல் எவ்வளவு காலத்துக்கு இதை சார்ந்து இருக்க முடியும்? ஆனா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கொள்ளை. இந்த எல்லாத்துலயுமே எது நடந்தாலும் உலகத்துல உங்களுக்கு தெரியும், கொரோனா பொது முடக்க காலத்துல எல்லோருடைய வருமானமும் பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் 2 முதலாளிகளுடைய வருமானம் மட்டும் குறையவே இல்லை. ஒன்னு அம்பானி, இன்னொன்று அதானி. அவர்கள் தங்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப வந்து இப்ப ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பொது முடக்கம் வரும். நீங்க வந்து என்னன்னா முடக்கம்னா எப்படி வைத்து இறைப்பைய கிழிச்சு தைக்க முடியாது. அன்றாட செலவுகளை குறைக்க முடியாது. பிள்ளைகளுடைய கல்வி செலவு, மருத்துவ செலவு, இதை குறைப்பது ஒரு அரசாங்கம் தான் இது குறித்தெல்லாம் யோசிக்கணும். இப்ப நம்ம வந்து இந்திய பொருளாதாரம் திவாலாகிற நிலைமையில இல்லை. இது ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கு. ஆனால் இது யாருக்கு இதனுடைய பலன் போகிறது என்பதுதான் பிரதானமான கேள்வி. ஒரு பாதிப்பு வந்தால் அதை கோடிக்கணக்கான இந்திய மக்கள் வந்து அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா முதலாளிகள் வந்து எதையுமே தியாகம் பண்ண மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் அவர்களை நோக்கி நீங்க கொஞ்சம் உங்க வரியை குறைச்சுக்குங்க, அப்படின்லாம் வரிய கூட்டுறவங்களுக்கு செல்வ வரியை உயர்த்தணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. முதல்ல எந்த பொருள் வாங்கினாலும் விலை ஏறக்கூடிய ஜிஎஸ்டியில வச்சு அழுத்துவாங்க. வரியை வந்து நீங்க மக்களுக்கு தான் தியாக உபதேசம் தவிர இதை கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு பண்ண இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை ஒரு அதல பாதாளத்திற்கு போவதை நம்மளால தவிர்க்க முடியும்னு தான் தோணுது. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, தங்கத்தை கம்மியா யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்ல நீட் வினாத்தாள் கசிவாகி 22 லட்சம் மாணவர்கள், எக்ஸாம் எழுதின மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து நீட் தேர்வுல வந்து மோசடி நடந்துட்டு இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ல இருந்து பலரும் விமர்சனம் வச்சாலுமே நீட் தேர்வை மத்திய அரசு பின்வாங்குற மாதிரி தெரியல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? நீட் தேர்வுல மோசடிங்கிறாங்க. அதாவது வினாத்தாள் கசிந்து விட்டது. நான் என்ன சொல்றேன், நீட் தேர்வே ஒரு மோசடி அப்படிங்கிறேன். இந்த நீட் தேர்வு ஒரு தேவையில்லாத ஆணி. என்னன்னா, இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்கிற திட்டவட்டமான நிலையை தமிழ்நாட்டிலே அநேகமாக அனைத்து கட்சிகளும் ஒரே மாதிரியான நிலையில் தான் இருக்கிறோம். ஆனா இந்த தகுதி, திறமை அப்படின்னு எல்லாம் சொல்லி நீட் தேர்வை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. ஆனா அதனால் வந்து ஒண்ணு ஒரு மிகப்பெரிய நெக்சஸ், ஒரு சங்கிலி தொடர் இருக்கு. இதுல அந்த மோசடியில் ஈடுபடுறது யாரா? யாரும் இல்ல. நீட் தேர்வை நடத்தக்கூடியது நம்ம முதல்ல புரிந்துக்க வேண்டியது ஏதோ ஒன்றிய அரசு நடத்தல, ஒரு தனியார் நிறுவனத்திடம்தான் நீட் தேர்வு நடத்துகிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் யாருடைய மதிப்பெண்ணை வேணுமானாலும் கூட்ட முடியும், குறைக்க முடியும். இப்ப நம்ம மாநிலத்துல கூட இன்னும் அதிகமா வரல. பொதுவா நீட் தேர்வு சில பள்ளிக்கூடங்கள்ல நடத்துறாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல இந்த நீட் தேர்வுக்காக நடத்தக்கூடிய பயிற்சி மையங்கள் ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் போல இருக்கிறார்கள். பீகார்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல அவர்கள் தான் இதுல பூந்து விளையாடுறாங்க. நம்ம என்ன சொல்றோம், பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிக்குது, அதுல மதிப்பெண் வாங்குறாங்க. அந்த மதிப்பெண் அடிப்படையா வச்சு மருத்துவம் மட்டுமல்ல எல்லாவற்றுக்குமான அந்த நுழைவு அந்த அட்மிஷன் என்பதை செய்யணும் அப்படிங்கிறதுதான். நீட் தேர்வு என்பது நம்முடைய பிள்ளைகளை பழி வாங்குகிற மருத்துவ கல்வியையே அதனுடைய ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பலே அதுல சுற்றி செயல்படுறதா சொல்றாங்க. அவங்கதான் அந்த வினாத்தாளெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்குது. நல்லா கவனிச்சீங்கன்னா
அந்த தேர்வுக்கு எழுத போகிற பிள்ளைகளை படுத்துற பாடு, தலைமுடியை கட் பண்றாங்க, மூக்குத்தியை கலட்டுறாங்க, தாலியை கலட்டுற கூட பிரச்சனை கூட வந்தது. அது போடக்கூடாது, இவ்வளவு கட்டுப்பாடுகள் எதுக்கு? தேர்வு எழுத போறவங்களுக்கு. ஆனா தேர்வு நடத்துறவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவன் பாட்டுக்கு சர்வசாதாரணமா வினாத்தாள கசிய விட்டு மேல்மட்டத்துல, கீழ்மட்டத்துல நடக்கல, மேல்மட்டத்திலேயே இது நடந்திருக்கு. எனவே நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும். அதுக்கு பதிலாக அந்தந்த மாநில அரசுகள் நடத்தக்கூடிய, அப்போ வந்திருக்கிற முன்னாள் முதலமைச்சர் மட்டும் இல்ல, இந்நாள் முதலமைச்சரும் அதற்காக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் குரல் கொடுத்திருக்கிறார். இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரல். நீட் தேர்வு தேவையில்லை, பழைய நுழைவுத் தேர்வே தேவையில்லை. பழைய மாதிரி +2 மதிப்பெண் அடிப்படையில மருத்துவக் கல்லூரி, அந்தந்த மருத்துவ கல்லூரிகளுக்கான அந்த அட்மிஷனை அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளட்டும். ஏன்னா ஒன்றிய அரசு இதன் வழியாக கல்வியை முற்றாக பறித்து கொண்டு போகிறது. கல்வி என்பது மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். நீட் தேர்வு தேவையில்லாதது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. இன்னொரு பக்கம் அந்த கசிந்த வினாத்தாள், நீட் வினாத்தாள் வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்றதா செய்திகளையும் பார்க்கிறோம். ஒரு நீட் வினாத்தாள் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு விக்குது அப்படின்னா அது பின்னாடி அவ்வளவு பெரிய பிசினஸ் நடக்குதுங்களா தோழர்? நிச்சயமா 10 லட்சம் ரூபாய் என்பது குறைவா இருக்கலாம். நீங்க அந்த நீட் தேர்வின் பெயரால் நடக்கிற கொடுமைகளுக்கு அளவே இல்லை. முன்னால இந்த +2 இதெல்லாம் நடந்த பொழுது நாமக்கல் சில பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள்லயே நாங்க இதுக்கு சேர்த்து பண்றோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, இந்த சிலபஸே நடத்தாம நேரா அது சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் இதுல கூடுதலான இருக்கிறது. நான் முதல்ல சொன்னது போல இது நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பலை இதுல செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு பிசினஸ். அது பிசினஸ்லயும் நியாயமான பிசினஸ் கிடையாது. பிள்ளைகளுடைய ஏன்னா இந்த சமூகத்துல மருத்துவ கல்வி ஒண்ணுதான் படிப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நடுத்தர வர்க்க குடும்பங்கள்ல என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு ஒரு கனவை அல்லது ஒரு ஆசையை விதைச்சு வச்சாங்க. அறுவடை பண்றதுக்கு தான் இந்த வேலைகள்லாம் நடக்கிறதுங்கிறதுதான். இன்னொரு பக்கம் மோடி அண்ட் அமித்ஷா கவர்மெண்ட்ல தான் இது தொடர்ச்சியா வினாத்தாள் கசிவுங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்போ இவங்க 2 பேர் ஜெயிலுக்குள்ள போகலாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகளையும் நம்ம சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். இது உண்மைதானுங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லையா? இல்லம்மா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லம்மா. அது ஒரு சிஸ்டம். 2 தனிநபர்கள் மட்டுமே இதுக்கு பொறுப்பாக்க முடியாது. இது இந்த சிஸ்டத்தினுடைய ஒரு பகுதி. நான் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொன்னா அவங்க நினைத்தா இப்ப கூட நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும், நம்முடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ. இது சமூக ஊடகத்துல வேணா ஒரு கிளர்ச்சிக்காக வார்த்தைகள் பயன்படுத்த முடியுமே தவிர, நம்ம ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. இது நீட்டுங்கிற ஒரு சிங்கிள் பிரச்சனை கிடையாது. நம்முடைய கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு முன்னால மாநில பட்டியல்ல தான் கல்வி இருந்தது. உயர்கல்விய, அது புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகு முழுக்க இவங்க கல்வியை இப்போதைக்கு அது பொதுப்பட்டியல், ஒத்திசைவு பட்டியல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனவே இந்த நீட் தேர்வு என்பது இப்ப இல்ல, இந்த தேர்வு முறை இருக்க வரைக்கும் யார் நடத்தினாலும் இப்படித்தான் இருக்கும். எனவேதான் அந்த முறையை ரத்து பண்ணுங்கன்னு நம்ம கேட்கிறோம். இப்போ மாநில அரசு, அதாவது இப்போ விஜய் அவர்கள் கவர்மெண்ட் கூட நீங்க சொன்ன மாதிரி நீட் தேர்வு தாள் கசிஞ்சதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ மாநில அரசுகளுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா தோழர்? அதாவது +2 எக்ஸாம வச்சு மெடிக்கல் காலேஜ்குள்ள போறதுக்கோ அதுக்குள்ள சேர்றதுக்கோ இவங்க கிட்ட அந்த ரைட்ஸ் இல்லையா மாநில அரசுகள் கிட்ட? இல்லைங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாக அது பறிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனா யாருக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்பதை கூட மாநில அரசு முடிவு பண்ண முடியாது. அதனாலதான் இங்க அது ஒரு அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். இவங்க மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அரசு பள்ளிகள்ல படித்த மாணவ மாணவியர்களுக்கு ஒரு 7.5% ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி காலத்திலும் அது மிக சிறப்பாக பயன்பட்டது. அது கூட நீட் தேர்வு எழுதிதான் போக முடியும். நீட் தேர்வு என்பதை ஒரு கம்பல்சரி மேண்டேட் ஆக்கிட்டாங்க. இதனாலதான் இதை ஒன்றிய அரசு தான் நீட் தேர்வுல இருந்து விலக்களிக்க முடியும். இப்ப இருக்கிற கட்டமைப்புல மாநில அரசு பார்த்தா எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம 15% பிற மாநிலங்களுக்கு கொடுக்குறோம். அது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். அதான் நான் சொல்றேன், மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றுவதன் மூலமாகத்தான் அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச காலத்துல இப்பவே பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளையில அது மாநில அரசுக்கு எந்த பங்குமே இருக்காது. நீங்க காலேஜ் கட்டி வச்சிருப்பீங்க, யாரோ படிச்சுட்டு போவாங்க.
நீங்க வெளியே வேணா டீ கடை போட்டுக்கலாம். அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல செய்ய முடியுங்கிற நிலை வந்து விடுமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெட்ரோல், டீசல் விலைய அதிகப்படுத்திட்டாலுமே, இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாவே கேஸ் தட்டுப்பாடுங்கிறது நீண்ட நாளா இருந்துட்டே வருது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி அதிகரிச்சுச்சுன்னா பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க? அதை எப்படி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஹேண்டில் பண்ணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே வீடுகளுக்கு நம்ம வந்து முன்னால எல்லாம் முதல்ல வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. இந்த சமையல் எரிவாயுக்கான மானியத்தை விட்டுக் கொடுங்க. சரியான நெருக்கடியில இருக்கோம். எவ்வளவு மானியம்னா ஒரு 3 ரூபா 50 பைசாவோ என்னமோ தான். அது கூட யாரும் முன்னால வந்து மானியத்தை கழித்துக் கொண்டு சமையல் எரிவாயு கொடுக்கிற நடைமுறை என்பது இருந்தது. அப்ப ரூ. 300 350 ரூபா 400 இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பணம் உங்கள் கையில். நீங்க மானியத்தையும் கழிக்காம கொடுத்துருங்க. நான் வந்து அதை வங்கி கணக்குல போட்டுறேன்னு தான் பிரதமர் சொன்னாங்க. இதுக்கு பேர் உங்கள் பணம் உங்கள் கையில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிறகு என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அநேகமா போடல. அதாவது மானியத்தை மறைமுகமாக ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய். அதுவும் உடனே கிடைக்காது. 25 நாள், 30 நாள், 1 மாசம் கூட ஆகும். அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை என்பது இருக்கு. இன்னொரு பக்கம் வணிக கடைகளுக்கு போடுற அந்த சிலிண்டர் விலை எக்கு தப்பா ஏறி போச்சு. ஒரே நாளையில 1000 ரூபாய்னா பாருங்க. அவங்க எங்க போவாங்க? அவங்க வந்து அந்த அதை பூரா டீ வந்து ஒரு 12 ரூபா வித்தது 17 ரூபாய், 20 ரூபாய், காபி 35 ரூபாய், வடை வந்து 15 ரூபாய், இப்படி விலை ஏறி போச்சு. இன்னொரு பக்கம் வீடுகள்ல சமையல் எரிவாயுக்கு எல்லாரும் பழகிட்டோம். வேற விறகு அடுப்புக்கு இனி நம்ம போக முடியுமா அப்படின்னு வேற எந்த மாற்று எரிபொருளும் நமக்கு இல்லை. இந்த பின்னணியில ஒரு கடுமையான நெருக்கடி என்பது நமக்கு நினைச்சோம் அது அநேகமா பரவாயில்லையே கொஞ்சம் முடிஞ்சு போச்சோன்னு அவங்க சொல்றாங்க. இனிமேதான் இருக்கு, இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க ஆட்டத்தைங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் வந்து இந்த இந்த போரை தவிர்ப்பதற்கு இந்தியா என்ன முயற்சி எடுத்தது, அல்லது யார் பக்கம் நின்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க. இது எங்கேயோ நடந்தது இல்லை. ஒவ்வொரு வீட்டையும் பாதிக்குது, ஒவ்வொரு மனுஷனையும் பாதிக்குது. இது வந்து ஒரு பக்கம் சமையல் நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கானது, இன்னொரு பக்கம் வணிக பயன்பாட்டுக்கானது. வணிக பயன்பாடுன்னு பேர் சொன்னா கூட அது கடைகளுக்கு போக சாதாரண டீ கடை உட்பட ஒரு ரோட்டோரத்துல வடக்கடை உட்பட இதைத்தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சம்னு சொல்ல முடியாட்டி கூட ஒரு உணவு நெருக்கடியை நாம் சந்திக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரிதான் ஒரு அச்சமா இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள் நீட் வினாத்தாள் கசிவை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. அவங்கள நம்ம தமிழ்நாடு காவல்துறை கடுமையா தாக்கி ஜீப்ல ஏத்திட்டு போனாங்க. சிலருக்கு ரத்த காயம்லாம் ஏற்பட்டுச்சு. மத்திய அரசு தான் இதுக்கு எதிரா எதுவும் பண்ணாம இருக்கு அப்படின்னா, மாநில அரசும் பண்ணாம இருக்கா? அட்லீஸ்ட் பண்ற மாணவர்களை ஒடுக்குற செயல்முறையில நம்ம தமிழக அரசு, விஜய் கவர்மெண்ட் ஈடுபட்டு இருக்காங்களா? இல்ல, நீட் தேர்வுக்கு எதிராக ஏற்கனவே திராவிடர் கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நாளைக்கு நடத்துறாங்க. அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட ஆதரவு கொடுத்துருக்கோம். இன்னொரு பக்கம் இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. பொதுவாக காவல்துறையினுடைய அணுகுமுறை அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரே மாதிரி போராடுபவர்களை ஒடுக்குவது என்பதாகத்தான் இருக்கிறது. இப்ப நிறைய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. காவல்துறையினுடைய அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என்பதைத்தான் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். போராடுபவர்கள் போய் ரொம்ப நன்றி தோழர். எங்களுக்காக இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாவும், அழகாவும் பதில் சொன்னீங்க. நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.